ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே 3 விதமான ஆவிகள் இந்த உலகத்தை செயல்படும் என்று சொல்லி வெளிப்படுத்த விசேஷம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக அந்த 3 விதமான ஆவிகள் என்ன, அந்த ஆவிகளுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அது நம்ம எப்படி வஞ்சிக்கும் என்பதை குறித்து அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. உற்சாகம் சொல்லுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யூடியூப் மூலமாக இந்த செய்தி கடந்து போகிறபடினாலே அநேகரிடத்தில் போன் பண்ணி கேட்கிற ஒரே ஒரு காரியம், வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று சொல்ல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிகள் அந்த உலகத்தை செயல்படுமா என்று சொல்லி கேட்கும் போது அவர் பதில் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதான் வேதத்துடைய காலம் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே 3 விதமான ஆவிகள் இந்த உலகத்தை செயல்பட்டு ஒவ்வொரு மனிதரையும் அது வஞ்சித்துக் கொண்டு அது தனது தேவனுக்கு விரோதமான காரியங்களை இது செய்யும்படியாக கர்த்தருடைய மகா யுத்த நாளுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை சேர்க்கும்படியாக அநேக விதமான காரியங்களை அது செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கழிந்த நாட்களை போல இல்லை. கழிந்த நாட்கள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் மனம் திரும்பலை ரட்சிப்பை குறித்து அவர்கள் போதித்துக் கொண்டிருந்தார்கள் சீஷர்கள். எனவே தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானது. ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்குள்ள ஸ்திரப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அநேக சபைகளில் விழுகை இருந்தது. அநேக மக்கள் விழுந்து போனார்கள். மீண்டுமாய் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கும் போதுதான் கர்த்தருடைய எச்சரிப்பு சத்தம் சபைக்குள்ளே நுழைய ஆரம்பித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய எச்சரிப்பு சத்தம் நுழைய ஆரம்பித்து மனிதன் மறந்திருப்பது மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவன் கடனாளிகளாக இருக்கிறான் என்கிற அந்த தலைவற்றுக்கு வரும்போதுதான் கர்த்தர் மகா பெரிய காரியங்களை அநேக விதமான சத்தியங்களை சபைக்குள்ளே பவுல் மூலமாக தீர்க்கசாரி தம்முடைய சீஷர் மூலமாக கர்த்தர் கொண்டு வர ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த வருகை நாட்களை குறித்து அவர் சொல்ல ஆரம்பித்தார். வருகை நாட்களில் நடக்கிற காரியங்கள் இந்த உலகத்தை அறிவித்தார். இன்றைக்கு அதுதான் உலகத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் கழிந்த நாட்களில் வலு சர்ப்பத்தின் ஆவிகளை குறித்து நான் உங்களோடு கூட பேசுறேன். வலு சர்ப்பத்தின் ஆவி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற காரியம் என்ன, அது எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து கழிந்த நாட்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அவன் குடும்பத்தில் அவன் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். சகோதரத்திற்குள்ள அவன் பாடு பிரச்சனைகளை பிரிவினைகளை கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகள் நடுவில் அவன் பிரிவினை உண்டாக்குகிறான். ஆண்டவருக்கும் நமக்கு இடையே அவன் பிரிவினை உருவாக்கி ஆண்டவரோடு கூட நாம் சேரக்கூடாது விடுகு, அல்லது புருஷனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடாது விடுகு, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வாழக்கூடாது விடுகு, அல்லது சகோதரர்களுக்குள்ள பிரிவினை உருவாக்கி அவர்கள் சேர்ந்து வாழக்கூடாது விடுகு, அநேக விதமான தந்திரங்கள் காரியங்களை செய்து இந்த குடும்பத்தை சின்னமாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை தந்தது கட்டி எழுப்புதான். அல்ல புரிந்து கொள்ள, ஆண்டவர் குடும்பத்தை கொண்டது கட்டி எழுப்பும்படியாக. எனக்கு எந்த குடும்பத்தை பார்த்தாலும் சின்னமாக சிதறி இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்க நீங்களாம் பகிர்ந்து கொள்ள முடியும். சம்பாதிக்கிற பணம் எங்க வரமாட்ட வீட்டுக்கு கிடைச்சல வரல. அடிக்கடி சொல்றேன், இந்த உலகத்தை ஏழை என்று சொல்லி ஒரு மனிதனை கிடையாது. ஒரு நாள் நம்ம நினைக்கிற அரசாங்க வேலை நம்ம சம்பாதிச்சது இல்லை. கர்த்தர் நம்ம நல்ல வேலையை தந்து ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பளம் தானே, மாசம் கிட்டத்தட்ட 20-30,000 ரூபாய் வருமானம் வீட்டுக்கு வரதான் செய்யும். ஆனா அந்த வருமானம் முழுமையாக நம்ம வீட்டுக்கு வருதா யோசிச்சுப்பாங்க. அந்த வருமானம் வீட்டுக்கு முழுமையா வருதா? ஒரு மாசத்துல 15,000 செலவு பண்ணாலும் 20,000 செலவு பண்ணாலும் 10,000 என்ன செய்யலாம், சேர்க்கலாம். ஒரு வருஷத்தை எவ்வளவு, 1,20,000 என்ன செய்யலாம், சேர்க்கலாம். நம்மளால முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவில்லை, கர்த்தர் தந்து இருக்கிறார். சில நாட்களே படைமகிழ்ச்சி ஆராதனைக்கு நான் கலந்து போனேன். லட்சணிபுரம் கிராமத்துல அங்க கர்த்தருடைய பிரியமான வீட்டு சந்தையை போகும்போது ஒரு அம்மா சொன்ன ஒரு வருத்தமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு பையனும் ஒரு பொண்ணு தான் உண்டு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா என் புருஷன் வந்து கிரஷர்ல டிரைவரா இருக்காரு ஐயா, ஆனா வீட்டுக்கு வந்த வீட்டுல ஒரு நாள் இருப்பதே கிடையாது. உள்ள நண்பர்களோடு சேர்ந்து வருமானத்தில் அழித்து குடித்து வெறித்து படியெல்லாம் வரையா, எல்லா படியும் செலவழிச்சுட்டு வீட்டுல தான் இருப்பாரியா. வேதனைக்குரிய ஒரு காரணம்.
அந்த அம்மாவும் பொண்ணும் பிரியமானவர்களே ஒரு கடை வச்சு அவங்க நடத்திட்டு இருக்கான். ஒரு சின்ன ஒரு வருமானம். அவன் வருகிற பெரும்பான்மையான வருமானம் எங்க போகுது? நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய தந்திரம் குடும்பங்களை சின்ன பண்ணமாக்கி வருமானங்களை தடை செய்து நம்மை அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிற ஒரு குணம். ஒரு வீடு போட்டு அந்த வீடை கட்டி இருக்க முடியாம வீடு பார்த்து இருக்குது. பணம் எங்க போகுது? ஒயின் ஷாப் இருக்குது. யோசித்து பார்க்க என்ன ஒரு பெண் பிள்ளை இருக்காரு, பிள்ளையை கட்டி விடணும். அடுத்து என்ன செய்யணும்? கடன் வாங்கணும். கடைசி கடன்ல முங்கி அப்படியே இருக்கும். சாகுதலும் கடன் எங்க இருக்கு? நம்ம தலைமையில இருக்கும். எதனால் உருவாக்குற காரியம்? நம்முடைய மதியினத்தினால. எப்படி மதியினம் உருவாக்குறது? சத்துடைய கிரியைகளினால. அவன் நம்மை அடிமைப்படுத்துகிறான். நம்ம அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்து வீட்டை சின்ன பண்ணமாக்கி கடைசி மரண நாள் வரலும் என் மரணத்துக்கு பிற்பாடு அந்த கடனை பிள்ளை மேல சுமத்திட்டு போகிற பெற்றோர் நினைக்கிற செய்யறாங்க. இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பெற்றோருடைய கடனை பிள்ளைகள் அடைக்க முடியாத சூழ்நிலையே பாவ அடிமைத்தனம். ஜனங்களை எழும்பக்கூடாதபடிக்கு வைத்திருக்கிற ஒரு காலம். கடைசி என்ன தெரியுமா? அந்த அடிமைத்தனங்கள், இந்த காரியங்கள், வேதனை பாடு வரும்போது கடைசி எங்க வர மாட்டாங்க? வயலுக்கு வர மாட்டாங்க. வயல் வந்தாலே ஞாபகம் என்ன வரும்? நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப். உடனே படிக்கட்டு வருவாரு அந்த போயிடுது. அதுக்குன்னே வயலுக்குள்ள என்ன கொண்டு வரும்? என்ன வரும்? செல்போன் கொண்டு வரும். உடனே ஒரு போன் வரும். அந்த போன் ஏன் பண்ணாங்க அப்படி போடுறது, அப்படியே ஒரே போடுறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்ட காரணமே பரிசுத்தத்தின் நாவினை குடும்பங்களை அவன் சின்ன பின்னமாக்கி கொண்டு இருக்கிற ஒரு காலம். அநேக குடும்பங்கள் தன்னுடைய வருமானத்தை இழந்திருக்கிற ஒரு காலம். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கப்பட முடியாத சூழ்நிலைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்துடைய தேவையை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு தருகிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஆசீர்வாதம் என்ன செய்யறது? தேவையில்லாத காரியங்களுக்கு போகிறது. கடைசி என்ன தெரியுமா? சரிந்த பலவீனம். பலவீனம் வந்து பிற்பாடு என்ன செய்யறாங்க? அவர் அழகா படுத்து கிடக்குறாரு. பாவம், வயசா அம்மா மாதிரி வேலைக்கு போவான். நாங்க நிறைய கிராமத்துல பார்த்துருக்கோம். நீங்க ஒண்ணு வேண்டாம், நம்ம கன்னியாகுமரி டிவிஷன்ல வடகரன் ஒரு ஊர் இருக்கு. கன்னியாகுமரி நம்ம டிவிஷன் பக்கத்துல இருக்கு. கடைகிராமம் பக்கத்துல வடகரன் ஒரு ஊருக்கு. ஒரே தெருதான். பாவம் எல்லாம் கூலி வேலை தான். அங்க போனீங்கன்னா ஆம்பளை எல்லாம் மதுபானத்தை அடிமை வீட்டுல தான் படுத்தான். பொம்பளை மட்டும் தான் வேலைக்கு போறான். அந்த சபையில் நாங்க 2 மாசம் ஊழிச்சு. என் போனீங்கன்னா தெரியும், எல்லாம் வருத்தப்படுவாங்க. எழுப்பமில்ல கடன் பிரச்சனைகள், பாரங்கள், வேதனைகள், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியாத சூழ்நிலை. காலம் முழுவதும் நம்முடைய மரணாலும் நம்ம கடனில் இருப்பது மாத்திரமல்ல, அந்த கடனை பிள்ளைகள் சுமத்தி விட்டு நாம் செல்கிற சூழ்நிலை. ஏன்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருந்தாரா? கர்த்தர் நமக்கு வேலை வாய்ப்புகளை தராமல் இருந்தாரா? யோசித்து பார்த்தாங்க. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவ அடிமை தன்னைக்கு நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறோம். யாருமே எழுப்பல. பாவ அடிமைத்தனத்துக்குள்ள அடிமைத்தனமா தான் இருக்கிறோம். வெளியே பார்த்தா நம்ம பெரிய சுதந்திரமா நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். நம்ம இந்திய தேசம் சுதந்திரம் வாங்கிச்சு. ஆனா சுதந்திரமா நம்ம தேசத்தோட வாழ முடியுதான்? வருடத்தோடு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கொண்டாட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம தேசத்துல சுதந்திரமா ஒரு காலத்தை நம்ம செய்ய முடியுதான்? ஒரு 10-11 மணி பிற்பாடு ஒரு பெண் பிள்ளை பிரியமான தனியாக இந்த உலகத்தை நம்ம இந்த தேசத்துல சுற்றி வர முடியுதா? ஒரு பிரயாணம் பண்ண முடியுதா? ஒரு 2 பவுன் நகை போட்டு நம்மளால வெளியே போக முடியுதா? ஆனா பேர்ட்ட நம்ம என்ன சொல்றோம்? சுதந்திரம் வாங்கி விட்டோம்னு நம்ம சொல்றோம். அதே போல கிறிஸ்டியனுடைய வாழ்க்கையில எப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம நினைக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிற கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த எல்லாமே எனக்குள்ள இருக்கு. இல்ல, பாவத்துக்கு அடிமையாக இருந்து எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருக்க காரணம் தெரியுமா? வலு சர்ப்பத்தின் ஆவி. அந்த ஆவி மனிதனை அடிமைப்படுது. அந்த அடிமைத்தனது நீங்களும் நானும் நம்முடைய குடும்பம் என்னைக்கு விடுதலையாக்கப்படுகிறதோ அன்றைக்கு நீங்களான ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறும். அதான் கர்த்தர் இருக்க மகிமையான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆவி 3 விதமான காரியங்களை கிரியை செய்யும். நான் ஏற்கனவே சொல்லுங்க, கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அது கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களே இந்த வலுசர்ப்பத்தின் ஆவி அது செயல்பட்டு கொண்டு இருக்கும். கடந்த நாட்களில் கண்கள் இச்சை ஒரு மனிதன் உங்களுக்கு காண்பித்த லோத் என்கிற ஒரு மனிதன். அவன் லோத் என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, பார்த்த இடமெல்லாம் அவனுக்கு
அவனுக்கு செழிப்பாக இருந்தது. அங்கே இருக்கிற காரியத்தை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த சோதனை இருக்கிற பாவம் என்னவென்று அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனா பாவத்தின் தன்மை அவனுக்கு தெரியும். அந்த ஜனம் எப்படிப்பட்ட பாவத்தை இருக்கிறான்னு சொல்லி தெரியும். ஆனா அதை கொண்டு அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு தேவை நான் செழிப்பாரு, நான் செழிப்பாரு, என் மிருக ஜீவனுக்கு ஆகாரம் வேணும், நானும் என் குடும்பம் செழிப்பா இருக்கணும்னு சொல்லி சோதரமாக போனான். போனவன் தன்னுடைய குடும்பத்தை அழித்து விட்டான். ஒரு நிச்சயத்திற்கு பாவத்தின் மூலமாக பிரியமான மொத்த குடும்பம் அது சீரழிக்கப்பட்டது. அந்த சபைக்குள்ளேயும் அப்படிப்பட்டதான பாவம் இருந்ததுன்னு சொல்லி சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாட்களில் ஒரு காரியத்தை ஒரு மனிதன் உங்களோடு கூட நான் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறேன். ஆவியா நம்மோடு கூட இடைப்படுவான். ஆவியா ஏன்னா எல்லாம் வேதத்துள்ள வசனம் தான் கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னோட திருப்பி கொடுங்க நியாயாதிபதி புஸ்தகம் 13வது அதிகாரம். நியாயாதிபதி புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவள் மனைவி குழந்தை இல்லாத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம் மனோவா குடும்பம். அந்த மனைவி பேர் வேத நமக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பம் தான், கர்த்தரோடு கூட உறவாடுகிற குடும்பம் தான், ஆண்டவரோடு கூட லேத்திருந்த ஒரு குடும்பம் தான், கர்த்தருக்காக எதையும் செய்கிற ஒரு குடும்பம் தான். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு குறை இருந்தது. என்ன குறை தெரியுமா? குழந்தை இல்லாத ஒரு தன்மை உள்ளுக்குள்ளாக இருந்தது. ஆனா இந்த நிலைமையில தான் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவருடைய பேர் பிரியமானவர் சிம்சோன். அல்லேலூயா. சிம்சோன் என்கிற ஒரு பிள்ளை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். மனோவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சிம்சோனை குறித்து வேதம் சொல்லும் போது பிரியமானவர்களே, அவன் 4 விதமான குணத்தை அவன் உடையவனாக இருந்தான். 4 விதமான காரியங்களுடைய வாழ்க்கையை செயல்படுவதாக இருந்தது. இந்த சிம்சோனை கர்த்தர் எதற்காக கொடுத்தார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தருடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்து வைத்திருந்தார். அந்த பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் தான் இந்த சிம்சோன். அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜன பாவம் செய்தபடினாலே, ஒரு கூட்ட ஜன அக்கிரமத்தை நடப்பித்தபடினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தபடினாலே ஆண்டவர்களை புறஜாதியுடைய பெலிஸ்தருடைய கரத்தை கட்டப்படுத்தி வைத்திருந்தார். அந்த பெலிஸ்தருடைய கரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவனால் மீள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர்களை விடுவிக்கும்படியாக அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு முறையிட்ட போது அந்த ஜனத்தை விடுவிக்கும்படியாக பெலிஸ்தரை கையிலிருந்து ரட்சிக்கும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் தான் சிம்சோன். அல்லேலூயா. இவன் தான் ஆரம்பம். பைபிள் நீ வாசிப்பு புரிந்து கொள்ள வாசிக்கலாம். பிரியமானவர்களே, 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவான். அவன் தலைமையில் சவர கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு நசரனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. இவன் தான் ஆரம்பம். நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பம், நல்ல ஒரு விசுவாச குடும்பம், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு குடும்பம். அது நெடு நாட்களை குழந்தை இல்லை, கர்த்தர் தருவேன் என்று சொல்லவில்லை, ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த ஆண்டவர் எதற்காக அந்த குழந்தை கொடுக்கிற கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பெலிஸ்தருடைய கருத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் பிரியமானவர்களே சிம்சோனை கர்த்தர் கொடுத்து அங்கே ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சிம்சோனுடைய குணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள 4 விதமான காரியம் இருந்தது. ஒன்று, அவன் நசரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். 5வது வசனம் சொன்னது, அவன் தலையில என்ன சொல்லக்கூடாது, சவரங்கத்தை வரக்கூடாது. அவன் உயிரோடு இருக்கிற நாள் பிறந்தது தேவனுக்கு என்று நசரனாய் இருப்பான். நசரேயன் என்று சொன்னா பிரியமானவனுக்குள்ள 3 குணம் இருக்கும்.
நசரே விரதம் என்பது சாதாரண ஒரு காரியம் இல்ல. ஒன்று, அவன் மதுபானத்தோட கூட திராட்சை ரசத்தினாலே திராட்சை பழத்தில் உருவாகக்கூடிய எந்த ஒரு காரியத்தை அவன் தொடவே கூடாது. அல்லேலூயா. அதான் நசரே விரதம். நல்லா புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, நசரே விரதம் இருக்கக்கூடியவங்க தலைமுடியை வெட்டவே கூடாது. அது தலைமுடி அவங்க வளர்ந்துதான் இருக்கு. அது தலைமுடியை வெட்டவே கூடாது. இது நசரே விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு இரண்டாவது குணம். மூன்றாவது குணம் என்ன தெரியுமா? செத்து போன எந்த பணத்தை நினைச்சு கூட தொடவே கூடாது. அவங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். இதுதான் நசரே விரதம். அப்போ சிம்சோனை கத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லியிருந்தார், அவன் நசரனாக இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவன் நசரே விரதம் இருக்கக்கூடியவனாக உயிரோடு இருக்கு பிறந்தது முதல் அவன் தேவனுக்கு அவன் நசரனாக இருக்க வேண்டும். தலையில கட்டிப்படக்கூடாது. பிரியமானவர்களே, அவன் மதுபானம் குடிக்க கூடாது. அவன் எந்த ஒரு பணத்தையும் தொடக்கூடாது. இதுதான் நசரே விரதத்துடைய காரியம். இது அவனுடைய குணத்திலே ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். யாதிபதி புஸ்தகம் 13வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல புதிய திரும்ப அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவருடைய சிம்சோன் என்று பெயரிட்டார். பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சிம்சோனோடு கூட. நல்ல புரிஞ்சுக்கணும். சிம்சோனுடைய வாழ்க்கை சும்மா இல்லை, சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவன் ஒரு விசுவாச குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த மனோவா என்கிற தம்பதிக்கு பிறந்த பிள்ளை. பிறந்தவன் ஒரு விசுவாச கிறிஸ்தவ குடும்பத்தில் ஆண்டவர் அறிந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். இரண்டாவது என்ன? அவன் நசரனாக இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தான். மூன்றாவது அவனுக்கு இந்த காரியம் தெரியுமா? 25வது வசனத்தை படிச்சு பாருங்க. தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்தான். வாசிக்கலாம். சோராவுக்கு எஸ்தோவாவுக்கு நடுவே தானின் பாலத்தை இருக்கையில தேவ ஆவியானவரோடு பேசுறது வருங்க. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். ஆண்டவரே அவனை குழந்தையாக கத்த கொடுத்தான். ஒரு திட்டத்தோடு கத்த கொண்டு வருகிறான். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியான கிரியைகளை கத்த நடக்கிறது மாத்திரமல்ல, தேவ ஆவியானவர் அவனோடு கூட தான் இருந்தார். அல்லேலூயா. ஆவியானவர் அவனோடு கூட அவனை பேச ஆரம்பித்தான். ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ள வெளிப்படுத்தி நீங்கள் மறைந்து கொள்ள முடியும். அபிஷேகத்தை பெற்ற ஒரு பெரிய ஒரு வீரனாக திகழ்ந்தான். மாத்திரமல்ல, விசுவாச வீரன் என்று அவனுக்கு வேதம் பெயர் கொடுக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தை பலப்பட்டவன். எங்க எபிரேயர் 11வது அதிகாரம் 32 33 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பவுல் கிதியோனை அவன் சிம்சோனை அவன் பயன்படுத்தும். வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். 32 33. பின்னர் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், சிம்சோன், யெப்தா, சாமுவேல் என்பவர்களை தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டும். நேரம் போதாது. அவர்களெல்லாம் ராஜ்யத்தை ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. விசுவாச பட்டியல்ல சிம்சோனுடைய பெயர் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாச வீரனாக இருந்தான். ஒரு விசுவாச குடும்பத்தை பிறந்தவன். நசரனை விரதம் கொண்டவனாக இருந்தான். பிரியமான கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். கர்த்தருடைய அபிஷேகம் அவனோடு கூட இருந்தது. அவன் விசுவாசத்தை பலப்பட்டவனாக வளர்ந்தான். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி அவனுக்குள்ள இருந்தது. ஒரு ஆவிக்குரிய மனிதனாக வளர்ந்த ஒரு மனிதன். ஆனா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, வேதத்தை நீங்கள் வாசியும் அறிந்து கொள்ள முடியும். நியாயாதிபதி 14வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்துல பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு கடைசி பொழுது சொல்லுது, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அவளே எனக்கு என்ன செய்யணும்? கண்ணுக்கு பிரியமானவள். பிரியமானவர்களே, ஒரு விசுவாச குடும்பத்தை பிறந்தவன் தான். ஆண்டவரோடு கூட உறவாடுகிறவனாக இருந்தவன் தான். கர்த்தருக்கு பயற்ற பயம் அவனோடு கூட இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வதித்தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாக இருந்தான். ஆனா திம்னாத்துக்கு அவன் தனியாக கடந்து போகிறான்.
திம்னாத்துக்கு தனியாக அவன் நடந்து போனது மாத்திரமல்ல, அங்க நடந்த சம்பவம் என்ன? திம்னாத்துல ஒரு பெண்ணை கண்டபோது அவன் சொன்னான், அவரின் கண்ணுக்கு பிரியமானவர் என்று சொல்லலையா? அங்குதான் விழுந்து வர கண்களின் இச்சை. பார்த்த உடனே அவள் என்ன செய்யணும்? அவன் நேரம் வீட்டுக்கு வந்தான். அம்மாட்ட சொன்னாரு, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணல. அலையா சும்மா போனோன்னு இப்ப என்ன ஆசை வந்துட்டு? சும்மா தான் போனா திருநாத்துக்கு, வயிறு விழுது சும்மா தான் போன திருநாத்துக்கு. அந்த பொம்பளை கண்டோட இவங்க என்ன ஆசை வந்துட்டு? கல்யாணம் ஆசை வந்துட்டு. நேரம் மட்டும் நேரம் அவளை கட்டி வைக்க யோசிச்சுப்பா. அநேக வாலிப பிள்ளைகளும் வாலிப பசங்க விழுகிற ஒரே ஒரு காரியம், இந்த ஒரு காரியம் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம விசுவாச பிள்ளைகள் தான், கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், நம்ம கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் தான், ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிற பிள்ளைகள் தான், கர்த்தரோடு உருவாடுகிற பிள்ளைகள் தான், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் தான். ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையோட தன்மை என்ன? சிம்சன் அவர்களின் கண்ணுக்கு பிரியமானவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் திருநாட்டுக்கு போனவன் கண்கள் இச்சையினால் இழுக்கப்பட்டு விழுந்து போனான். அநேக வாலிப பிள்ளைகள் பிரியமானவரை விழுந்து போகிற ஒரு காரியம் அதுதான். பார்த்த உடனே இச்சை, பார்த்த உடனே கவர்ச்சி. எங்க நடந்தது தெரியுமா? வேதத்தை நீங்க வாசிக்கும்போது அறிந்து கொள்ள, ஆதியாகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது அறிந்து கொள்ளும். அங்கே பிரியமானவருக்கு லேயாள் யாக்கோபு பெற்ற குமாரத்தி தீனாள் எங்க போனா? தேசத்தில் பெண்களை பார்க்க புறப்பட்டான். அவருக்கு ஊர் சுத்தம். யாருடைய பிள்ளை? யாக்கோபுடைய பிள்ளை. யாக்கோபு யாரு? தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். அல்லேலூயா. ஆண்டவர் பேருடைய யாக்கோபின் தேவன் என்பது கர்த்தருடைய நாமம். ஆண்டவர் அப்படி கேட்ட பேரும் உண்டு. அப்படிப்பட்ட யாக்கோபுடைய பிள்ளை, தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு யாக்கோபுடைய பிள்ளை இவன் எங்க போனாலாம்? ஊர் சுத்த போனான். வீட்டுல இருக்குது அவளுக்கு நேரம் இல்லை. 12 ஆம்பளை நாடுல தொடர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளை போன ஒழுங்கு அப்படி இருக்கும். அடுத்த வருஷம் சொல்றது, ஒருத்தன் பார்த்தான் தேசத்துடைய பிரபு ஸ்ரீகன், அவனை பார்த்த உடனே அவ்வளவுதான், அவளை சீரழித்து விட்டான். பார்த்தவனே ஒரு பிள்ளை அவன் சீரழிச்சுன்னா அவளுடைய நடை உடை பாவனை அவளுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கு யோசித்து பார்த்தோம். நல்ல நம்ம பெண் பிள்ளை நம்ம பெற்று இருக்கிறோம். அந்த பிள்ளை நம்ம எப்படிப்பட்ட ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறோம்? அந்த பிள்ளை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த பிள்ளை ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கூட்டு போறோம். அந்த பிள்ளைக்கு நம்ம போடக்கூடிய ஆடை அலங்காரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசிக்கலாம். நான் எங்க போயிட்டோம்? கலாச்சாரம், ஸ்டைலுங்கிற கலாச்சாரத்துக்கு போயிட்டோம். இப்ப உள்ள ஃபேஷன். கர்த்தர் நமக்கு இந்த தகுதியான வஸ்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தகுதியான வஸ்திரம் பிள்ளைகள் இருக்கும். ஆண்கள் போடக்கூடிய உடையெல்லாம் இப்ப யார் போட்டு தெரியுதா? ஆண்கள் போடக்கூடிய உடையெல்லாம் யார் போட்டு தெரியுதா? பெண்கள். கர்த்தர் சொல்லு பைபிள்ல இருக்குது, ஆண்கள் போட ட்ரெஸ் பெண்கள் நினைச்ச கூடாது, போட கூடாது. வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? போடக்கூட நம்ம பைபிள் தெரியுது, வசனம் சொல்லு தெரியுது. வாங்கி கொடுக்கமா கொடுக்காம இருக்கோமா? வாங்கி கொடுக்கமா இல்லை கொடுக்காம இருக்குமா? தெரிஞ்சே பாவம் செய்யும். பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லு, வேதத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. யாக்கோபுடைய மகள் தீனாள் ஒரு பரிசுத்தவாட்டி, ஒரு பரிசுத்தமான குடும்பத்தை பிறந்தவர் தான். ஆண்டவரோடு கூட நேரடியா பேசக்கூடிய யாக்கோபுக்கு பிறந்த மகள் தான். ஆனால் தேசத்துடைய பெண்களை பார்க்க அவர் சுத்தி தெரிகிறார். அது தேசத்து
புறம்பாய் சீகன் பார்த்த உடனே அவளோடு கூட அவன் பிரியமானவர்களே தவறான ஒரு நடவடிக்கைக்குள்ள அவன் ஈடுபடுத்த ஒரு சூழ்நிலை. அப்படி என்று சொன்னார், அவள் ஊர் சுற்றும்போது அவருடைய ஆடை அலங்காரனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது. போகிறான் சிம்சோன், ஒரு பெண்ணை பார்த்தவனை இச்சை சொல்ல, அவளின் கண்ணுக்கு பிரியமானவள். பார்த்தவுடனே அவன் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் வந்து விடுகிற நீங்களால் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய பிள்ளைகளை நிலைமை யோசிப்பான். நம்முடைய பிள்ளைகளை எப்படி இருக்கு யோசிப்பான். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்கிற வாழ்க்கை என்ன யோசிப்பான். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆடை அலங்காரம் என்ன யோசிப்பான். நம்ம பிள்ளைகளை நான்கு மத்தியில் அனுப்புறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிப்பான். வேத நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இதெல்லாம் யாருடைய வேலை தெரியுமா? வலுசற்பத்தின் ஆவியுடைய வேலை. நமக்கு தெரியாது, நம்ம ஸ்டைல் சொல்லி போறோம், ஃபேஷன் ரெண்டு போகணும். அதான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு உங்களை பார்க்கறதுனா என் பார்வை பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா நான் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களை நான் பார்க்கறதுனா என் பார்வை பரிசுத்தம் இருக்கும். கண்கள் 1000 இச்சைகளை வைத்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. கண்கள் 1000 இச்சைகளை வைத்து இந்த உலகத்தை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வாழவே முடியும். பார்க்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வலுசற்பத்தின் ஆவி அன்னைக்கு சிம்சோனை அது ஆட்டி படைக்கிற ஒரு சூழ்நிலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நேர பெற்றோர்கிட்ட போய் சொல்லுகிறான். அந்த பெற்றோர் நல்ல பெற்றோர்கள். அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கிறான். நியாயாதிபதி 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் தாயும் தகப்பனும் அவனை நோக்கி விருத்த சேதனமில்லாத பெருசெடுத்து ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதானே? உன் சகோதரி குமாரத்திகளும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண்கள் இல்லையா என்றார். அப்படி சொல்லுவாங்க, ஐயா உனக்கு பெருசெடுத்து பண்ணதான் வேணுமா? திருநாத்திருக்குடைய பெருசு கர்த்தர் பெலிஸ்தரை முறியடிக்கும்படிதான் கர்த்தவனை தேர்ந்தெடுத்தான். பெலிஸ்தரை அழிக்கும்படிதான் கர்த்தவனை தேர்ந்தெடுத்தான். பெலிஸ்தருடைய ஜனங்கள் அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டம். இப்பொழுது தேவனுடைய திட்டத்துக்கு மாறாய் செயல்படுதான். எப்ப செயல்பட்டால் ஒரு பெண்ணை பார்த்த உடனே கண்களின் இச்சை, கண்களின் இச்சைகளுக்கு அவன் இடமடைந்த போது தேவனை கொண்ட தேவனுடைய திட்டம் எல்லாம் மாற்றப்படுகிறது. தேவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய காரியம் இன்னைக்கு மாற்றப்படுகிறது. அதை புரிந்து கொள்ளணும். பெற்றோர்கள் அழகா தூங்குறாங்க, வாலிப பிள்ளை நினைச்ச மாட்டேங்குது, டைமுக்கு தூங்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டாங்க. நிறைய சம்பந்தம் நான் கேட்டுருக்கேன். என்ன விஷயம் ஐயா? அதுதான் நீங்க கேட்க வாழ்க்கையை கத்தருக்குள்ளே கட்டி எழுப்புகிற காரியத்தை தான் நீங்க பார்க்கிறேன். நிலையிலூயா. உங்க பெற்றோருக்கு தெரியும் உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு புருஷனை ஏற்ற காலங்களை அவர்கள் ஏற்படுத்தவர் அனுபவம் மிக்கவர்களுடைய பெற்றோர்கள். வாலிப பருவத்தை கத்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு கண்ணுக்கு பிரியமானவன் சொல்லி போனீங்கன்னா சிம்சோனை போல கண்ணு தெரியாத வேடிக்கை பொருளாக ஒரு நாள் நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாங்க. அல்லேலூயா. அநேகர் அப்படிதான் வெளிப்புறத்துல பார்க்கறதுக்கு கண்ணுக்கு பிரியமானவனை போலதான் இருப்பாங்க. வெளியே பார்க்கறது கண்ணுக்கு பிரியமானவளை போலதான் இருப்பாங்க. சிம்சோன் அப்படிதான் பார்த்தான். கடைசி வேடிக்கை பொருளாமா உள்ள இருக்க எதுவுமே தெரியும். அனைவரும் சொன்னாங்க ஏமாத்துட்டாங்க. என்ன ஏமாத்துட்டாங்க? அவன் ஏமாத்தல, நீங்க தான் ஏமாத்தீங்க. அல்லேலூயா. உற்சாகங்கள். அல்லேலூயா. சிம்சோனை போல ஏமாந்து பண்ணீங்க. கண்களின் எச்சரிக்கையாக இருக்கான். இன்னைக்கு அது பிரியமான பிள்ளை, இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை மாத்திரமல்ல, திருமணம் ஆண்டுள்ள அதெல்லாம் சரி விட்டு வைக்கவே இல்லை. திருமணமான இன்னைக்கு பெரியவர்களை இன்னைக்கு அப்படிப்பட்டதான பாவத்துக்குள்ள இன்னைக்கு ஈடுபட புருஷனை தள்ளி வேறு ஒருவனோடு தொடர்பு. அதே போல ஆண்களும் மனைவியை தள்ளி வேறு ஒருத்தியோடு தொடர்பு. கேட்டேன், கண்களுக்கு பிரியமானவர் ஆசை வார்த்தைகளை பேசினார்.
நான் வீட்டுல இந்த சந்தோஷம் இல்லை, அங்க போனது எனக்கு இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. வீட்டுல இருந்து ஒரே சண்டை, நிம்மதி இல்லை. யாருடைய தந்திரம்? வலுசற்பத்தின் தந்திரம். அல்லேலூயா. குடும்பங்கள் இன்னைக்கு அநேக குடும்பங்களை சின்ன பாண்டமாக நிற்கிற ஒரு காரியம், அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். தாவீதுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். நீ வாசி 2 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் முழுவதும் வீட்டு போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாவீதுக்கு ஒரு மகள் இருந்தார் தாமார். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அம்னோன். தாமார் அம்னோனும் சகோதர சகோதரிகள். பிரியமானவர்களே, தாமாரை கண்டவுடனே தன் சகோதரி மேல் அவனுக்கு ஒரு மோக இச்சை. 13வது அதிகாரம் 1-2 வசனத்தை வச்சு வந்து உங்களுக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம். அவனை சகோதரி கூட பிறந்த சகோதரி பார்த்தாலும் அவனால் தாங்க முடியல, மோக இச்சை. என்ன செய்தமா? தனக்கு வியாதி வந்த போல நடிச்சான், தனக்கு விளைவினம் வந்த போல நடிச்சான். எதுக்காக? தாமாரை அடைய வேண்டும் என்கிற ஆசை. கடைசி தகப்பனுக்கு ஆள் அனுப்பினான். தாவீது சொல்றான், போ சகோதரனை அவனை ஹெல்ப் பண்ணி கூட அனுப்பி விடுறான். அவளுக்கு எந்த காரியமும் தெரியாது. அவள் நன்றாக வஞ்சக ஆவி இல்லாத ஒரு பெண்மணி. நேரம் வந்த தாமார் தன் சகோதரன் உதவி செய்ய வந்த இடத்துல அரை கதவை போட்டு அவளை சீரழித்துக் கொண்டான். சீரழித்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது அவளை வெறுத்தான் என்று வேதம் சொல்லுது. அந்த மோக இச்சைக்காக அவள் மேல் ஆசை கொண்டவன். நம்முடைய ஆசை இச்சை முடிதான் அவளை வெறுக்க ஆரம்பித்தான். 13வது அதிகாரம் வீட்டில் படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஐயா, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை வீட்டில் நடக்கிற ஒரு காரியம், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது வீட்டில் நடக்கிற காரியம், ஒரு சகோதரத்துக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம். கவனமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலம் கவனமாக இருக்கும். அந்த சகோதரன் அதை விட்டு வைக்காத ஒரு சூழ்நிலை. இந்த நாளைக்கு நீங்க பேப்பர்ல பாத்தீங்களா எனக்கு தெரியாது. நார்த் இந்தியாவில் ஒரு மனிதர் பிரியமானது சென்னை பட்டணத்தில் அவர் வேலை செய்து கொண்டார். கம்பெனில வேலை. நார்த் இந்தியாவில் ஒரு பையன் கம்பெனி சென்னையில ஒரு கம்பெனில வேலை பார்த்து கொண்டிருந்தான். நடந்த சம்பவத்தை சொன்னான். அந்த கம்பெனில வேலை பார்க்கும்போது அவனுடைய சகோதரி அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். அண்ணனை பார்த்து அடிக்கடி வருவான். வந்துட்டு அவன் அண்ணனை பார்த்துட்டு அவன் போகிற ஒரு சூழ்நிலை கொடுத்தார். அண்ணனை பார்க்க வந்தான். அண்ணனை கொஞ்சம் விளைவேணும். ஒரு 5 நாள் ஒரு 6 நாள் அங்கே தங்கி இருந்தான். அவ்வளவுதான். தங்கிட்டு அவன் போயிட்டான். ஒரு 5 மாசம் கழியுது, பிள்ளைக்கு வயிறு பெருசாயிட்டே வருது. டாக்டர் வந்து செக் பண்ணா 5 மாத கர்ப்பிணியா இருக்கிறான். அவருடைய என்னன்னு கேட்டன, சகோதரன் தான் நடந்த சம்பவம். கூட பிறந்தவர் தான். பெண்கள் சீரழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற ஒரு காலம். வலுசற்பத்தின் ஆவி. காரணம் என்ன? கண்கள் இச்சை. அல்லேலூயா. பார்த்தவுடனே அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம். அது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்வது. இன்னைக்கு அநேகருடைய காரியம் அதுதான். இன்னைக்கு விழுந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெற்றோர் சொன்னாங்க, பெற்றோட வார்த்தையை கேளாத. இன்னைக்கு என்ன தெரியுமா? பெற்றோட வார்த்தையை கேட்கறதே கிடையாது. நீ சொல்லி நான் கேட்கணுமா? நல்லது, நீ சொல்லி நான் கேட்கணுமா? பெற்றோட வார்த்தை கேட்கலன்னா நடுத்தல வேடிக்கை பொருளாக ஒரு நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலை வருவாங்க. நல்ல புரிஞ்ச பெற்றோருடைய வார்த்தையை கேட்காம, பெற்றோர் சொல்லுகிற வார்த்தையை கேட்காம தென்னாவிட்ட அனுப்ப சொன்னா நாளைக்கு வேடிக்கை பொருளா தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. சிம்சன் நிலம் அப்படிதான். பெற்றோர் சொன்னாங்க, ஏன் உனக்கு பெருசு பொண்ணுதான் வேணுமா? வேற பொண்ணு இல்லையா? நம்ம இஸ்ரவேல் கோத்திரத்துல வேற பொண்ணு இல்லையா? ஏன் நம்ம குடும்பத்துல வேற பொண்ணு இல்லையா? அந்த பொண்ணுதான் வேணுமா? அதுதான் வேணும். என் மண்ணுக்கு அவ்வளவு பிரியமா இருந்தா. ஏன் விழுந்தான் தெரியுமா? தனிமை. நல்ல புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஆலயத்துக்கு கரெக்டா வரும், பெற்றோர் பிள்ளைகள்லாம் சேர்ந்து வரும். ஆனா கொஞ்ச நேரம் கரெக்டா பிள்ளைங்க நம்ம கூட வருவாங்க. கொஞ்சம் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பின்வாங்கிறது தான். பின்வாங்குறாங்களா இல்லையா? கொஞ்சம் பின்வாங்கி அடுத்தது எங்க போறாங்க? நம்ம கோயிலுக்கு வந்துடும். பிள்ளை பார்த்தா 10 நிமிஷம் கழிச்சு கோயிலுக்கு.
புருஷன் அப்படிதான். பெட்ரோல் கூட தான் போனா எதுக்கு சொன்னா பணத்தை எரிஞ்சு விடத்தோட கூடாங்கிறாரு. பணத்தை பார்த்தோன்னே பெட்ரோல் விட்டு பின்வாங்கி நான் வாசிக்கலாம். பைபிள் 14வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, சில நாளைக்கு பின்பு திரும்பி வந்து வந்து பைபிள் சொல்லுது அழகா போறான். பொண்ணு பார்க்க பெட்ரோல் கூட்டிட்டு போறான். ஏன்னா வேற வழி இல்லை. இன்னைக்கு பொண்ணை சொல்லலாம், நீ எனக்கு அந்த பொண்ணை கேட்டதுன்னா சூசைட் ஒரே வார்த்தை, செத்து போவோம். நாங்களே செத்து போகணும்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இருந்து பிரயோஜனம் இல்ல. பெட்ரோல்ல வேதம் எடுத்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுது, பெட்ரோல் கூட சரியாக தான் போனோம். பெட்ரோல் வேற வழி இல்லை. ஆரம்பத்தில் சொல்லி பார்த்தாங்க, பெட்ரோல் பேச்ச கேட்கவில்லை. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், அவதான் என் கண்ணுக்கு பிரியமான, அவதான் வேணும். ஒருத்த காலம் பெற்றோட கூட்டு போறாங்க, வேற வழி இல்லை. எனக்கு ஒத்திக்கு ஒரு பிள்ளை இல்லை, அவங்க மருந்து பெற்றெடுத்த பிள்ளை இல்லை. குழந்தை இல்லாத இடத்துல ஒரு குழந்தை கிடைச்சிடலாம். பெற்றோர் வேற என்ன செய்வாங்க, பாசம் தாக்க முடியல, கூட போனாங்க. நடந்த காரணமா வழி இல்லை. அவன் கொண்டு போட்ட சிங்கம் அங்கே கிடக்கிறது. அந்த சிங்கத்தை பார்க்கக்கூடிய பெற்றோர்களை விட்டு அவன் தனியாக பிரிக்கப்பட்டான். அந்த சொன்னார், பணத்தை தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த பணத்துக்குள்ள ஒரு தேன் கொண்டு அந்த தேன் எடுத்து சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அழுகிய ஒரு சிங்கத்தை உடல்ல ஒரு தேன்கூடு இருக்கு. அந்த தேன்கூடுல இருந்து தேன் எடுத்து தாண்டனவெல்லாம் பெட்ரோல் வந்து கொடுக்கும். பெட்ரோலுக்கு அவன் எங்க எடுத்தான்னு தெரியும். அந்த பணத்தை தொடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நல்ல புரியணும். அவருடைய வாழ்க்கை எப்படின்னா இருந்தது, நஸ்ரை விருதம் இருக்கும். மதுபானம் எதுவுமே குடிக்க கூடாது. ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு கூட அவனை ஆசீர்வதித்தா. கர்த்தரோட ஆசீர்வாதம் குறைச்சது இல்லை, நன்றாக ஆசீர்வதித்தார். அதே மாவியன் அவனோடு கூட இருந்தார். ஆனா நேர் அவனுடைய வாழ்க்கை தான் நேர்மாக மாறுகிறது. முதல் வசனம் சொல்லுது, திம்னாத்துக்கு அவன் தண்ணியாக போகுதான். ஒரு பெண்ணை பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து பெற்றோடு சொல்லுதான். இப்ப பெற்றோடு போகிறவன் தண்ணியாக பிரிக்கிறான். தனிமை மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிற ஒரே ஒரு இடம் தனிமை. கவனமா இருக்கும். அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. கவனமா இருக்கும். வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கண்களின் நிச்சை பார்த்த உடனே தன்னை அதற்கு அர்ப்பணித்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பெற்றோர்ல வேதனைப்படுது, பெற்றோருடைய வார்த்தை கேளாதபடி வாழ்கிற ஒரு கூட்டம். நீ பாத்தீங்கன்னா தெரியும், பெற்றோர் சம்மதிக்கிறதுனா உடனே என்னது சூசைட், இல்லாட்ட ஓடி போகிறது. யாருக்கு அவமானம்? அந்த நேரத்தில் பெற்றோர் தலைமுடிந்த போதுதான் இருக்கும். ஆனா வாழ்க்கை சீரழிக்கிறது யாரும் சொல்லி கத்துருக்கு. அல்லேலூயா. நாங்க போனோம்னா போயிடணும். திரும்ப ஒரு குழந்தைய பத்திட்டு வீட்டுக்கு நினைச்ச விடாது, வீட்டுக்கு நினைச்ச விடாது. பெற்றோர் வேண்டாம் தானே போனீங்க, போயிருக்கு. அது ஒரு குழந்தைய பத்திட்டு வந்தா வீட்டுல ஏற்றுக்கு வருவாங்க. ஏன் வீட்டுல ஏற்றணும்? ஏன் வீட்டை நம்பி வர்றீங்க? அவனை நம்பி போன பிள்ளைங்க தானே நீங்க. அவனை நம்பி பெற்றோரை கைவிட்ட ஆண்கள் தானே நீங்க. உங்க வாழ்க்கை நீங்க பார்த்துக்க வேண்டியது தானே. எதுக்கு அது மாதிரி பெற்றோரை தேடி வரும்? சிந்திக்கும். வலு சத்தத்தின் ஆவி குடும்பத்தை சீரழிக்கிற ஒரு பொதுவான ஆவி. வாலிபர் பிள்ளைகளும் ஏன் திருமணமானவர்கள் அப்படிப்பட்ட அந்த இச்சைகளுக்குள்ள விழுந்து எழும்ப கூடாதபடி இருக்கிற ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நான் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த கண்களின் சின்னங்க விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும். அவன் அதோடு விடல, அதோடு விடல. 16வது அதிகாரம் 1வது வசனம் பார்க்கும்போது பிரியமானவர், தெளிவான வேசியோடு அவன் பிரவேசிக்கிறான். கண்ணுக்கு பிரியமானவன் சொல்ல எல்லாம் வெளிச்சோடு தொடர்பு, அந்நிய பெண்களோடு தான் தொடர்பு வைத்திருக்கிறான். இரண்டாவது தெளிவாளோடு அவனுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. அந்த தெளிவாளோடு இருந்தான். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மயக்குகிற வார்த்தைக்கு மதிமயங்கி என் பலம் தலையில இருக்குன்னு முடிய வெட்டி எடுத்துட்டான். அல்லேலூயா. அந்த வச்சு முடிய வெட்ட கூடாது. முடிய இழந்தான், பலன் இழந்தான். யாரால? ஒரு வேசியால. அழகாக மடித்து போய் படுத்துக்கணும். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே மயங்கிட்டான். கிடையாது சொல்ல, ஐயா பேசுற ஐயா, மயங்கிட்ட ஐயா,
இப்ப ஏமாந்து நினைக்கிறேன். சிம்சோனுடைய கதை தான் இன்னைக்கு நிறைய வாழ்க்கை. பேசும்போது என்ன படம் போல பேசலாம். இன்னைக்கு தகர டப்பா மாதிரி தருணம் வச்சிருக்கலாம். பேசும்போதெல்லாம் தங்கம் செல்வம் பொண்ணு பேசலாம். இவன் தங்கத்தை கண்ட பொண்ணை கண்ட தகர டப்பாவை தெரியல நினைக்கிறீங்க. இங்க தெரியல பேச்சு அப்படிதான் இருந்தது. அவனுடைய பேச்சு அவனுக்கு இன்பமாக இருந்தது. அவனுடைய பேச்சு அவனுக்கு இனிமையாக இருந்தது. பார்த்தாண்டு அவன் மனிதனை படுத்தணும்னா எல்லாவற்றையும் விடலாம். கர்த்தர் எதை இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னா அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினான். அவ்வளவுதான். அந்த பலன் எல்லாவற்றையும் இழந்து இப்ப எப்படி இருக்கலாம் தெரியுமா? எந்த கண்ணு அவனுக்கு எந்த கண்ணுக்கு ஒரு பெண்மணி பிரியமா இருந்தாலோ அந்த கண்ணை இழந்தான். அல்லேலூயா. நல்ல கொஞ்சம் கண்ணை இழந்தான். எந்த ஜனத்தை அழிக்கும்படியாக தேவன் அவனை ஏற்படுத்தினாரோ அந்த ஜனத்தின் நடுவில் தைத்தையான வேடிக்கை பொருளாக வேடிக்கை காட்டுகிறவனாக மாறிப்பான். அந்த பலன் இல்லாமல் விட்டு அகன்று போனான். எல்லாவற்றையும் இழந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். அபிஷேகத்தை இழந்தான். ஆவியானவரை விலகி போனான். அபிஷேகத்தை இழந்தான். தேவனுடைய காரியம் எல்லாவற்றையும் தேவனுடைய திட்டத்தை பாழாக்கினான். அதை வேடிக்கை பொருளாக அவன் மாறிப்பான். நடந்த சம்பவம் தெரியுமா? கடைசியாக தனது ஜீவனை இழக்கக்கூடியவர்கள் நிலைமை மாறி போனது. அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட வேண்டியவன் சிம்சோன் இன்னைக்கு தனது ஜீவனை இழந்தவன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கதை நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கதை தந்து நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல பெற்றோர்கள் பிரியமானவர்கள் ஆவிக்குரிய பெற்றோரை கதை நம்ம தந்திருக்கிறார். நம்முடன் பிறந்த சகோதர சகோதரியை கண்டு தந்திருக்கிறார். அந்த அன்பு பரிசுத்தமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். கண்கள் இச்சைகளுக்குள்ள இடம் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நான் பார்க்கிறதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு பின்னால் நாம் சென்று கொண்டிருப்போம் என்று சொன்னார். நான்கு நம்முடைய வாழ்க்கை சிம்சோனுடைய வாழ்க்கை போல மாறிவிடும். வேடிக்கை பொருளாய் மாறி போகும். அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே நீங்களான வந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த கண்களின் பிசாசினால் உருவாக்கக்கூடிய அந்த கண்களின் செக்குளுக்கு நாம் விழுந்து போகக்கூடாது. அந்த கண்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் நாம் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஏதும் சில கண்ணான சரீரத்தோட விளக்கு என் சரீரம் வெளிச்சமாக இருக்கிறேன், வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கிறேன், என் கண்ணு பரிசுத்தமாக இருக்கும். அந்த கண்ணு உங்களுக்கு என பரிசுத்தமாக இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதித்து நம்முடைய பரிசுத்தத்தினால் நடத்த கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு வேலை நமக்குள்ள இருக்குமா? அந்த கண்களின் செய்களுக்குள்ள விழுந்து நாம் கிடப்போம் என்று சொன்னார். அது வெளிவர வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நாம் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. விடுபடணும். அது வெளியே வரணும். முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த பாவத்திற்கு வெளியே வர வேண்டும் என்ற தேவ சமூகம் முழங்காலம் எடுப்பது கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களை எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வருங்கால தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உங்களாலே உங்கள் பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். உங்களாலே உங்கள் கணவன் சந்தோஷப்பட்டு இருப்பார். உங்களாலே உங்கள் மனைவி சந்தோஷப்பட்டு இருப்பார். அல்லேலூயா. ஒரு சந்தோஷ நிறைவை தங்கி இருக்கும். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை பொழுது போராட்டம், கஷ்டங்கள், பாடுகள், நரக வேதனை என்ற ஒரு வாழ்க்கையை மாறிவிடும். எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வராதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக அவருடைய சபையில் அர்ப்பணித்து செல்வமா கர்த்தரை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.